கேட்பேன். செல்வம் சார், இப்போ மேடம் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் எடுத்தது சரிதான், ஆனால் அதுக்காக கேட்கப்படக்கூடிய ஆவணங்கள் அப்படிங்கிறது ஒரு ஏழை வீட்டில் ஒரு குடிசை வீட்டு வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தார்கிட்டும் பாஸ்போர்ட் இருக்குமா, பிறப்பு சான்று இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 2003 இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் 2003 இந்த மாதிரி 25 நாட்களுக்குள்ள இத்தனை கோடி மக்கள்கிட்ட போய் கேட்டு விசாரிச்சுலாம் இது வந்து மறுசீரமைப்பு பண்ணலை. இப்போ இவ்வளோ அவசரம் ஏன்? தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் இவ்வளோ அவசரமாக வெறும் 25 நாட்களில் இத்தனை கோடி மக்கள்கிட்ட போய் எப்படி தரவுகளை சேகரிக்க முடியும்? இது எப்படி சாத்தியம்? ஏன் இவ்வளவு அவசரம்? அங்கதானே கேள்வி வருது. சத்தியம் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு நெறியாளர் சகோதரர் பிரவீன் உள்ளிட்ட தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அதாவது சகோதரி திமுகவை சார்ந்த ஆண்டாள் பிரியதர்ஷினி அவங்க வந்து சம்பந்தமே இல்லாம ஏதோ ஹிட்லர் வதை முகாம் அது இதெல்லாம் சொன்னாங்கன்னா அனுமதிச்சுட்டு என்ன பேசும்போது எனக்கு பேச வேண்டாம் சொல்லல சார். சப்ஜெக்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா நம்ம அது மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அவங்கள வந்து நீங்க அனுமதிச்சிருக்க கூடாது. தமிழ்நாட்டுல வந்து சார் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹிட்லருடைய வதை முகாமுக்கும் இந்த தேர்தலுக்கு என்ன, தேர்தல் வாக்காளர் பட்டியல் தயாரிப்புக்கு என்ன சம்பந்தம்? சும்மா சம்பந்தம் இல்லாம ஏதோ மேடைகள்ல பேசுற மாதிரி பேசுறதுக்கு இதுக்கு அதற்கான தேவையும் இப்ப இல்ல. உரிமைகள் கிடையாது. அதாவது நான் ஒண்ணு கேளுங்க. 64 லட்சம் வாக்காளர்கள் பல்வேறு நிலைகளில் வெளியே போனவங்க, இறந்தவங்க, 2 இடத்துல வாக்குச்சீட்டு வைத்திருக்கிற வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கவங்க சொல்லியாச்சு. அதுக்கு பிறகு மறுபடியும் ஹிட்லருடைய வதை முகாம் உங்களுடைய முதலமைச்சர் சொல்லிவிட்டார். ஆதார் கொடுத்தது யாரு சார்? ஆதாருக்காகவும் ஓட்டர் ஐடிக்காகவும் எத்தனை கோடி செலவானது அரசு பணம்? 2019 மகாராஷ்டிரால சட்டமன்ற தேர்தல், 2019 சட்டமன்ற தேர்தல், 2024 சட்டமன்ற தேர்தல், இடைப்பட்ட காலத்துல 31 லட்சம் வாக்காளர்களை இணைச்சிருக்காங்க. அது எப்படி வந்தது? 2024 நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் 5 மாசத்துல 41 லட்சம் பேர் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். சாயங்காலம் 5 மணிக்கு மேல 5 லட்சம் வாக்குகள் வந்து விழுதுன்னா அது எப்படி? அப்படின்னா அங்கே மக்களுக்கு உரிமை இல்லை. அதைத்தான் நான் சொல்றேன். திமுகவை விட தில்லுமுள்ளு செய்கிற தேர்தல் தில்லுமுள்ளு செய்கிற கட்சி உலகத்திலே கிடையாது. நிச்சயமாக அவர் அதை வாபஸ் பெற்றாகணும். பிஜேபி இப்ப சமீபத்தில் செஞ்சதில்லை 5 லட்சம் வாக்காளர்கள். என்ன பதில்? 5 லட்சம் வாக்காளர்கள் என்ன பதில் இருக்கு? இவங்க பிஜேபி செய்யாத தில்லுமுல்ல. நேரத்தை வீணாக்குறீங்க. அதாவது திட்டமிட்டு நேரத்தை வீணாக்குவதற்கு திமுக சகோதரி முயற்சிக்கிறார். ஒண்ணு. இரண்டாவது, நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இந்த 64 லட்சம் பேர் பல்வேறு நிலைகளில எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல அவை கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களை நீக்கி இருக்கிறார்கள். ஒண்ணு. இன்னும் புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கான கால அவகாசம் 1 மாத காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்து இன்னும் வரல. இன்னும் ஒரே ஒரு சின்ன செய்தி. இப்ப சமீபத்துல ஒரு 4 நாட்களுக்கு முன்பு இலங்கையில இருக்கிற ஒரு தீவிரவாத குழுவை சார்ந்தவர் தமிழ்நாட்டில் இருந்தார். ஆனா 6 வருடம் இருந்திருக்கிறார். 6 வருடம் இருந்தவர்கிட்ட அவர்கிட்ட என்ன இருக்கு? ஆதார் கார்டு இருக்கு, பாஸ்போர்ட் இருக்கு, எலெக்ஷன் ஐடி கார்டு இருக்கு. அதனால இவ்வளவும் வச்சிருக்கிற அவரை மத்திய உளவுத்துறை கண்டுபிடித்த எனக்கு ஒரே ஒரு கேள்வி. இப்போ போலியாக ஆதார், அதே போன்று ஓட்டர் ஐடி எல்லாமே வச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய போலி புழக்கங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அதனாலதான் அதை ஆவணங்களை ஏத்துக்கல நீங்க சொல்றீங்க. ஒரு சில பேர் போலியா வச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்காக உண்மையா வச்சிருக்கணும் தண்டிக்கப்படலாமா சார்? அதைத்தான் சொல்றேன். நீங்க சில பேர் போலியா வச்சிருக்காங்க, அதை கண்டுபிடிக்க வேண்டியது கடமை, பொறுப்பு யாருடையது? இப்ப என்னோட ஆதார் நேர்மையா நேர்த்தியா என்னோட சரியான ஆதார் நான் வச்சிருக்கேன் அப்படின்னா யாரோ தவறு பண்ணாங்க அப்படிங்கறதுக்காக நான் பாதிக்கப்படக்கூடாதுல்ல. இன்னொன்னு பிரவீன், உங்க அம்மாவோட ஆதாரம், உங்க அம்மாவோட பிறப்பிடம் அதெல்லாமும் தெரியணும். அமைதியா இருக்க சகோதரி, அமைதியா இருக்க. 13 கோடி பேர் 13 கோடி ஜனத்தொகை கொண்ட பீகார்ல 13 கோடி பேர்ல 7 கோடி பேர் தான் வாக்காளர்கள்.
7 கோடி பேரை நீக்கல. அதுல 64 லட்சம் பேர் தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால தயவு செய்து சார் சொல்லுங்க சார், சொல்லுங்க. அதான் சார், நீங்க ஒரு விஷயம் கேளுங்க. ஒட்டு மொத்தமா இப்ப நான் ஒண்ணு கேளுங்க. இந்த 64 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்க எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள், எங்களுக்கு எதிர் மனநிலை கொண்டவர்கள், நீங்க எப்படி முடிவுக்கு வாரீங்க? சரி, அது நல்ல கேள்வி. அந்த கேள்வி நம்ம கேட்போம். அது நல்ல கேள்வி. அந்த கேள்வி நீங்க கேளுங்க சார். நான் ஒண்ணு கேளுங்க. இதுல முறையான வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. நீங்க ரிவிஷன் பண்ணி, அதாவது ரிவிஷன்ல வந்து அவங்களை நீக்கி இருக்காங்க. புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. தேர்தல் அறிவிப்பு, எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் இன்னும் வரல. இதுக்கு பிறகு நீங்க வந்து தமிழ்நாட்டிலேயே கிட்டத்தட்ட 2000 பேர் போலி பாஸ்போர்ட் வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க சார். இப்ப ஒரு 3 வருஷமா சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு, வழக்குகளும் இருக்கு. அதனால இப்படிப்பட்ட போலிகளை களைய வேண்டிய நேரம் வந்துருச்சு சார். அதை செய்யும் போது நீங்க ஒத்துழைப்பு கொடுக்கணும். எல்லாருமே ஆதார் வாங்கணும் சொன்னீங்க. அதுக்காக பல ஆயிரம் கோடி செலவு பண்ணப்பட்டது. ஓட்டர் ஐடி, ஆதார், இது போன்ற அரசு ஆவணங்களுக்காக பல ஆயிரம் கோடி செலவு பண்ணப்பட்டது. அதையும் எல்லா மக்களும் வாங்கிட்டாங்க. இப்ப ஆதார்லாம் செல்லாது, ஆதாரம் இதுக்கான ஆவணமாக இருக்காது, அது போலி ஆதார் நிறைய இருக்கு அப்படின்னா இன்னொரு ஆவணத்தை வேணும், பாஸ்போர்ட் வேணும், இல்லாட்டி பிறப்பு சான்று வேணும் அப்படின்னா ஒரு ஏழை குடிசையில் வச்சுக்கக்கூடிய மக்கள் எங்க சார் பாஸ்போர்ட் வச்சிருப்பாங்க? பிரவீன் சார், நீங்களுமே இதை ஜஸ்டிஃபை பண்ணாதீங்க. அதாவது ஆதார் மட்டுமே ஆவணமாக ஏற்றுக்கொள்ளப்படாது. அது போக இருக்கிற 11 ஆவணங்களை ஆதாரமாக ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லுகிறார்கள். ஆதாரை மட்டுமே நீங்க ஆவணமா எடுக்காதீங்க. அரசாங்கம் தான் ஆதாருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் ஆதார் எடுக்கணும் சொன்னீங்க. ஆதார கருவிழி முதல் கொண்டு ஆதாரமாக எடுக்கப்பட்டது. அது எப்படி சார் மாற்ற முடியும் சார்? இன்னும் எல்லாவற்றையும் மாற்ற வேண்டிய நேரம் வந்தாச்சு சார். போலிகளை அடையாளம் காண வேண்டிய நேரம் வந்தாச்சு. அதனால நீங்க சகோதரி வந்து என்னமோ ஹிட்லருடைய வதை முகாம் அது இதெல்லாம் சொன்னாங்க. என்ன சிவகங்கையில இப்ப அஜித் குமார் இன்னொரு கேள்வி அவங்க சொன்னது இன்னொரு கேள்வி அவங்க கேட்டாங்க. சப்ஜெக்ட்குள்ள ஒரு கேள்வி, சப்ஜெக்ட்குள்ள ஒரு கேள்வி. இந்த ஆண்டு இறுதியில தேர்தல் நடக்க போகுது. இந்த ஆண்டு இறுதியில் தேர்தல் நடக்க போகுது. வெறும் 25 நாட்கள்ல இவ்வளவு அவசரமாக இதை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன, தேவை என்ன? சரி, நீக்கியாச்சு. இன்னும் வந்து புதிய வாக்காளர்களை சேர்க்கறதுக்கு 1 மாசம் அவகாசம் கொடுத்திருக்காங்களா, கொடுக்கலையா? இன்னும் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வந்துருச்சா? தேர்தல் அறிவிப்பு வந்துட்டா சார்? தேர்தல் அறிவிப்பே இன்னும் வரலையே. நீங்க இது வந்து கேளுங்க, இதை இந்த விவாதத்தை மடைமாற்றுவதற்கு ஏதோ 56 இன்ச்சு 75 இன்ச்சு உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அதுக்கு நானா பொறுப்பு? உங்களுக்கு நடக்க சொன்னது பிரதமர் தான், நாங்க இல்ல. பிரதமர் தான் தன்னுடைய தோளை பற்றி பெருமை பேசிப்பார் எப்பவுமே, நாங்க சொல்லல. அதாவது நீங்க ஒரே ஒரு விஷயம் கேளுங்க, உங்களுக்கு வசதிப்படுகிற வகையில நீங்கள் இலக்கியங்கள் எல்லாம் பயன்படுத்தாதீங்க. நீங்க அல்லல் பட்டு ஆற்றாத அழுத கண்ணீர் செல்வம் தேய்க்கு அன்றே செல்வம் தேய்க்கும் படைன்னு சொன்னார் வள்ளுவர். நீங்க இங்க தமிழ்நாட்டுல மக்கள் வதைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாளும் பொழுதும் தினசரி 12 கொலை 10 கொலை இப்படி நடந்துகிட்டு இருக்கு. காவல் அத்துமீறல் நடக்கு. போதை பொருள் பழக்கம் வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு நடக்கு. இதையெல்லாம் மாத்திரக்கு முயற்சி பண்ணுங்க. அதை விட்டுட்டு ஒரு அரசாங்கத்தினுடைய நிறுவனம், தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனத்தை நீங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போட போறவே, உச்ச நீதிமன்றமே சொல்லுது எலெக்ஷன் கமிஷன் ஒரு அட்டானமஸ் பாடி, அவங்க சரியா செய்வாங்க. நீங்க அவங்க கிட்ட போய் உங்க கோரிக்கை சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம என்ன ஹிட்லரு, வதை முகாமு, அது இதுன்னு உங்களை மாதிரி தரமானவர்கள் தரம் குறைந்த பேச்ச பேசாதீங்க. மிக கண்டிக்கத்தக்கதே, வருத்தத்துக்குரியது. செல்வம் சார், எதுக்காக இப்போ நீக்கப்பட்ட வாக்காளர்கள் எல்லாமே பாஜகவுக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது புகாரி சார் சொல்றாரு, இதுவரை நடந்த குற்றச்சாட்டுகள், இப்போ மகாராஷ்டிரா தேர்தலாக இருக்கட்டும், பதிவான வாக்குகளை விட அங்கே வாக்காளர்கள் குறைவாக இருக்காங்க, அதை பற்றி ஆதாரங்கள் கேட்கும்போது கொடுக்கல, வீடியோ ஆதாரம் கேட்டால் அதை சட்டத்தையே மாத்திட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு. அதே போன்று மேன் பவர் குறைவாக இருக்கும் தேர்தல் ஆணையமும் ஒரு முறை சொல்லியிருக்காங்க, அதையும் குறிப்பிட்டு பேசுறாரு. உச்சநீதிமன்ற நீதிபதி அந்த டீம்ல நீக்கப்பட்டார். இப்படி எல்லாமே ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நடந்துகிட்டு இருக்கும் போது தான் சந்தேகம் வருதுன்றாங்க. இது நியாயமானது தானே? சகோதரர் புகாரி சொல்றாங்க, இப்ப தமிழ்நாட்டுல வந்து நீங்க உங்களுக்கு தெரியும், திமுகவுக்கு உறுப்பினர் சேர்ப்பதற்கு வாக்காளர், அதாவது யார உறுப்பினரா சேர்க்க போறாங்களோ அவங்களுடைய போன் நம்பர் வாங்கி அதுல ஓடிபி கேட்காங்க. இதுல என்ன நோக்கம்? நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். என்ன தெரியுமா?
பிரவீன் சார், இது இல்ல இது வரைக்கும் இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டு இருக்கு சார். அதனால இது சந்தேகப்படுறாங்க. அப்ப நீங்க தெளிவுபடுத்த வேண்டியதானே உங்க கடமை. நீங்க அதை விட்டுட்டு அவங்க பண்றாங்க இவங்க பண்றாங்கங்கிறது எப்படி பதிலாகும்? நீங்களுமே எங்களுக்கு எதிர் மனநிலையில பேசாதீங்க. நெறியாளராவே நீங்க விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன், தெளிவுபடுத்த ஆசைப்படுறேன். கேளுங்க சார். ஒரு ஓடிபி கேட்காங்கன்னு சொன்னா ஓடிபி கேட்க கூடாது சொல்லி உயர் நீதிமன்றம் சொல்லுது சொன்னா இதை விட அவமானம் இல்லையா? இது என்ன கேட்டீங்கன்னா வாக்குச்சீட்டுகளை விலைக்கு வாங்குகிற முயற்சி. அந்த வாக்காளருக்கு எதிர்காலத்துல பணத்தை 1000மோ 2000மோ அவனுக்கு அந்த வங்கியில அவனுடைய வங்கியில போடுறதுக்காக அவருடைய வாக்காளர் அடையாள வாக்காளருடைய அதாவது திமுகவுக்கு வாக்களிப்பானா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு இவர்கள் செய்கிற நய வஞ்சக மோசடி. இப்படிப்பட்ட மோசடிகளை இந்த நடவடிக்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வெளிப்படைத்தன்மையோட இருக்குன்றீங்களா? இப்போ மிக மிக வெளிப்படைத்தன்மை. இன்னொரு கேளுங்க சார், முன்னால மாதிரிலாம் கிடையாது. நம்ம சிஸ்டம் இப்போ எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். யாருக்கு இல்ல, கிராமப்புறத்துல ஒரு கரும்பு சாறு விக்கிறவனுக்கு அவனுக்குமே என்ன கேட்டீங்கன்னா ஸ்கேனர் பண்ணி அவன்கிட்ட 20 ரூபாய் மக்கள் ஒரு கரும்பு சாறு குடிச்சிட்டு 20 ரூபாய ஸ்கேன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதனால நீங்க ஒண்ணு கேளுங்க சார், இதுல எதுவுமே கிடையாது. இப்ப காங்கிரசுக்கும் திமுகவுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு பயம் வந்துருச்சு. பீகார்ல தோல்வி, பீகார்ல காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தோல்வி அடையும் பொழுது அடுத்தது தமிழ்நாட்டுக்கு மிக மிக வெளிப்படைத்தன்மையாக மிக மிக உண்மையாக நேர்மையாக நடக்க இதை இவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இவர்களுக்கு மனமில்லை என்று சொன்னால் மக்கள் பார்த்துக் கொள்ளட்டும்.